மருத்துவமனை வளாகம் முழுக்க முடிச்சா ஜனங்கள் நின்று கூடி கூடி பேசி கொண்டிருந்தாங்க. துக்கமும் அவமானமும் ஒரு பக்கம் என்றா, அதிர்ச்சியின் ஆகாத்தியம் இன்னொரு பக்கம். மூத்த மகன் சரவணனால் பேசவே முடியல. சரவணனுக்கு இந்த 52 வயசுக்கு பொருத்தமான மண்டை முழுக்க சஹாரா பாலைவனமாக பளபளத்து கொண்டிருந்தது. இரண்டாமவர் வீரராகவனுக்கும் வழுக்கை இல்லை என்றாலும் கூட அவரது தலையில் பொல் என்று சத்தமாய் நரைமுடிதான். இவர்களுக்கே பேரன் பேத்தி பிறந்து விட்டார்கள். அப்படி இருக்க இந்த கிழவன் கொள்ளு தாத்தாவாய் லட்சுமணமாய் வாக வேண்டிய இல்லை. ஒரு மூலையிலாவது முடங்கி கிடக்க வேண்டிய வயசில் போய் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே. கொஞ்சமாவது பெற்ற பிள்ளைகளோட மான அவமானத்தை பற்றி யோசித்தாரா? கோபப்படுவதா, நெஞ்சில் அரைத்து கொண்டு அழுவதா என்று இரண்டும் கெட்டான் நிலையில் நிலை குலைந்து போய் நின்றிருந்த மகன்களை நெருங்கிய உறவினரான ராஜு மாமாதான் தட்டி கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பாக செய்ய வைத்தார். இதில் சனி போனம் தனியாக போகக்கூடாது என்று கூடவே அதற்கான பரிகாரத்தையும் செய்ய வைத்தே பெரியசாமி தாத்தாவை மண்டையாய் சுடுகாட்டில் மின் தகனத்துக்கு கொண்டு போனார்கள். அதுவரை தாங்கிக் கொண்டு நின்ற பெரியவர் சரவணனால் அதற்கு மேலும் தாங்க முடியவில்லை. ஏன்பா, ஏம்மா இப்படி பண்ணின? உனக்கு என்னப்பா குறை வச்சேன் என்று பெரிதாக அழத் தொடங்கினார். இரண்டாமவர் வீரராகவனும் தேம்பி தேம்பி அழுதார். இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு போயிட்டியே ஆண்டவனே, இந்த கேவனுக்கு நீயாவது நல்ல புத்தி காட்டியிருக்க கூடாதா? கல்லும் கனிந்துருங்கும் கன்றாவியாக இருந்தது அவர்கள் கண்ணீர். தகனத்துக்கு வந்த மொத்த ஜனங்களும் கொல்லென்றாகிவிட்டது. இப்படி உற்றம் சுற்றம் என ஊரே உரைத்து போய் நிற்க நிமித்தம் அதுவாய் ஒரு நிமிஷத்தில் சாம்பலாகி போனார் பெரியசாமி தாத்தா. 3ஆம் நாள் அஸ்தியை ஒரு குழிப்பானையில் தகன அதிகாரி எடுத்து நீட்ட சகலமும் பதறிக்கொண்டு வந்தது ராஜு மாமாவுக்கு. உண்மையிலே என்னதான்ப்பா நடந்தது உங்களுக்குள்ள? இந்த 72வது வயசில் 10வது மாடியிலிருந்து குதிக்கணும்னா அட தற்கொலை செய்ய வேண்டிய வயசாடா இது? அத்தானுக்கு அப்படி என்னதாண்டா கவலை? ஆடி போய்விட்டார் சரவணன். மாமா, நீங்களுமா மாமா எங்கள் பேரில் சந்தேகப்படுறீங்க? ஊரே என்னைத்தானே கேட்குது. நான் யாருக்குன்னு பதில் சொல்லுவேன்? நினைக்கவே உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடுது. இதில் 72 வயசுலே தற்கொலைன்றதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. எப்புட்றா சே, பெரிய வெக்கக்கேடால போச்சு. படீரென்று வெடித்தார் சரவணன். திமிர் மாமா, திமிர். வயசான காலத்தில் கேவனுக்கு மூளை பிசுங்கி போச்சு. வேற என்ன சொல்ல? டிவி என்ன, தனி கட்டில் என்ன, நினைச்ச இடத்துக்கே கை காசு என்ன, எதிரே குறை வச்சோம். அப்படியும் இப்படியும் ஒரு காரியத்தை பண்ணணுமா? கேவனுக்கு மூளை கோளாறு இல்லாமல் வேற என்ன? வீரராகவனுக்கும் புதுக்கென்று வந்தது கோபம். சொகுசு கூடி போனால் புல்லும் நாட்டியமாடும்னு சும்மாவா சொன்னாங்க? அண்ணன் சொல்கிறது தான் மாமா உண்மை. தின்னுக்கிட்டு பொழுது போகாமல் ஏதாவது கோக்குமாக்கா செஞ்சாவளாவது அனுதாப அலையிலே ஊரே அழுகுமுகிற குருட்டு புத்தி கேவனுக்கு தோணி இருக்கும். வேற என்ன? ராஜு மாமாவுக்கு கூட ஒரு வேளை இவர்கள் சொல்வது தான் சரியோ என்று தோன்றிவிட்டது. ஆனாலும் ஒன்றை கவனிக்க அவர் மறக்கவில்லை. மகன்கள் இருவருமே பெரியத்தானே கிழவன் என்று தான் பெருமினார்களே தவிர மறந்தும் கூட அப்பா என்று சொல்லவில்லை. வீட்டிலும் கூட இவர்கள் இப்படிதானா? இல்லை, இந்த காலம் போன காலத்தில் அத்தான் மடியிலிருந்து குதித்த கோராமையில் தாங்க மாட்டாது இப்படி வெடிக்கிறார்களா? மிகவும் வருத்தமாக இருந்தது. கங்கம்மா அக்கா மட்டும் உயிரோடு இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? 18 வயசில் பெரிய படிப்பும் இல்லாமல் ஒரு கைத்தொழில் கூட தெரியாமல் சிகாமட்டிலிருந்து வந்த ராஜுவை
அன்போடு ஆதரித்தவர் ராஜு மாமாதான். ஏதோ தூரத்து சொந்தம் தானே என்றில்லாமல் உடனே அருகிலுள்ள ஒரு வாக்குச்சாலையில் வேலைக்கு சேர்த்து விட்டாள். பின்னாளில் ராஜுவுக்கே கல்யாணமாகி மனைவி வந்த பிறகும் கூட கங்கம்மா அக்காவின் மொச்சக்கோட்டை போட்ட கருவாட்டு குழம்பின் ருசிக்கு ஈடாக ஒரு சமையலை அவர் சாப்பிட்டதே இல்லை. பெரியசாமி அத்தானின் மனசும் பெருசுதான். அள்ளி அள்ளி அக்கா பரிமாறும் போது எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே, ஏண்டா வஞ்சகம் பண்ணுற, சாப்பிடு, நல்லா சாப்பிடு என்று அவரும் அவர் பங்கிற்கு பெரிய தூண்டு மீனாய் பார்த்து அவர் இலையில் போடு என்று பரிவார். ராஜு மாமாவுக்கு மங்களத்தை பார்த்து கட்டி வைத்த கூட பெரியசாமி அத்தான் தான். பிறகு பிரசவம், நல்லது பொல்லது என எல்லாத்துக்குமே பெரியசாமியும் கங்கம்மா அக்காவும் இல்லாமல் அவர் வீட்டில் ஒரு காரியம் நடந்ததில்லை. அந்த நன்றியில்தானோ என்னமோ மங்களம் கதறிய கட்டிலில் யாருளுமே அவளை கட்டுப்படுத்தவே முடியலை. அத்தானின் 2 மகன்களுக்கும் திருமணமாகியது. மருமகள்களும் வந்தார்கள். சரவணனின் பெரியவை எனக்கு திருமணமான மறுவாரம் கங்கம்மா அக்கா தலை சுற்றி விழுந்து அரை மணித்திலேயே இல்லாமல் போய்விட்டாள். மாரடைப்பு என்று மருத்துவர்கள் சர்வ சாதாரணமாக சொன்னதை பெரியசாமியால் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. எப்படி என்னை விட்டு அதற்கு முன்னர் போக முடிந்தது? ராத்திரி கூட மலேசியாவில் 10 மலைக்கு போய்விட்டு வந்த கதையை அப்படி ரசித்து பேசித்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்ற கூற்றுவனின் போக அப்படி என்ன அவசரம்? கிட்டத்தட்ட பித்து பிடித்தவர் போலானார் பெரியசாமி. ஒரே மாதத்தில் முகமெல்லாம் முதுமையின் கோடுகள் கோலமிட உடம்பிலும் தள்ளாமை அப்படியே அவரை மூளையில் முடக்கிவிட்டது. பிறகு பெரியசாமி அத்தானை பார்ப்பதெல்லாம் எப்போதாவது தான் என்று ஆகிவிட்ட பிறகு ராஜு மாமாவுக்கும் அவர் சம்சாரத்திற்கும் வாழ்க்கையின் எதிர்நீச்சலும் இருக்கவே இருந்தது. இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு செய்தி. 10வது மாடியிலிருந்து குதித்து விட்டாரா? சகலமும் பதறியது ராஜுவுக்கு. மூக்கில் குருதி வடிந்து சிறுநீரில் பொதத்து கசங்கிய அழுக்கு மூட்டையாய் தரையில் கிடந்தார் பெரியத்தான். மேலிருந்து நேராய் செங்குத்தாய் கீழே விழுந்ததில் மூக்குச்சில்லு தெரித்து போய் கபாலம் பிளந்து திறந்த கண்கள் வழியாக உயிர் போயிருந்தது. அத்தானை அந்த கோலத்தில் பார்த்த ராஜுவால் தாங்கவே முடியவில்லை. வெலவெலத்து போய் நின்றார். குலுங்கி குலுங்கி அழுதார். தற்கொலை செய்ய வேண்டிய வயசாயுது. அப்படி என்னதான் நடந்தது அத்தான்? ஒரு 8 எங்கிட்டையாவது சொல்லியிருக்க கூடாதா? மனசார அரட்டினார். கங்கம்மா இறந்து 3 மாதம் கூட முடிவதற்குள் தாத்தா உடம்பில் பல கோளாறுகள் ஏற்கனவே இருந்தது தான் என்றாலும் இப்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தினமும் சமாளிப்பது பகீரத பாடாக இருந்தது. காலையில் எழுந்தால் சட்டென்று சிறுநீர் பிரியாது. முக்கி உயிர் போகும். அப்பொழுதும் சொட்டு சொட்டாய்தான் போகும். 3 நாட்களாக மலம் போவதும் உன்னை பிடி என்னை பிடி என்றாகிவிட்டது. கங்கம்மா இருந்த வரைக்கும் வெந்தயம் ஊற வைத்து அந்த நீரை குடிப்பு வைப்பார். அல்லது வாகைத்தண்டு நீர் ஏதாவது கை வைத்தியம் செய்தாவது அப்போதைக்கு நிவாரணம் கிட்டும். இல்லையென்றால் மறுநாளே பாலி கிளினிக்கு விடாப்பிடியாய் அழைத்து சென்று விடுவார். இப்போது மருமகன்களில் சொல்லவே வெட்கமாக இருந்தது. பெற்ற பையன்களிடம் சொல்லலாம் என்றால் அவர்களுக்கு அப்பாவிடம் பேசவே நேரமில்லை. வீட்டில் இருந்தாலும் கூட தாத்தாவே எதிரில் வந்தாலும், என்னப்பா சாப்பிட்டியா, இனிமா நீ தூங்கலை, போய் நேரத்தோடு படுத்துக்கோ என்பதோடு சரி. எவ்வளவு நாட்களாகிவிட்டன இவன் என்னிடம் பேசி. அந்த ஞாபகம் கூடவா இவனுக்கு இருக்காது? நாளைக்கு இவனுக்கும் வயசாகும். அப்போது புரியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் போனால் பெற்ற பிள்ளையே கூட அந்நியனாகி விடுகிறானே. இந்த வயல்கள் அப்பா என்று கூப்பிடுவதே அபூர்வம். அதிலும் நாமாக வலிய பேசி போனாலும் இந்த ஃபிஷ்ஷி தாத்தாவுக்கும் வீம்பு உச்ச கும்பில் ஏறிக்கொண்டது. இவன்களோட பேசப்போவதை விட போய் மூளைச்சுவரில் முட்டிக்கொள்ளலாம். இவன்களே இந்த லட்சணத்தில் என்றால் வாழ வந்த மகராசிகள் அலட்டல் ஒன்றும் இம்மட்டு அம்மட்டு அல்ல. கேவனை கண்டாலே அவ்வளவு அலட்சியம்.
மற்றவர்கள் சாப்பிட வருவதற்குள் தாத்தா பசி பொறுக்காமல் சாப்பிட்டு விட்டால் அன்று முழுவதும் ஜாடை பேச்சால் குச்சியே பேசியே நாராசம் பாய்ச்சுவார்கள். மறுநாளிலிருந்து பணிப்பெண் எவ்வளவுதான் இவர் கூப்பிட்டாலும் திரும்பியே பார்க்க மாட்டாள். இதே மருமகள் கல்யாணமாகி வந்த காலத்தில் மாமனாரின் முன்னால் எதிரில் வரவே பயப்படுவாள். என்னதான் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சமைச்சாலும் எங்கள் அம்மா சமைக்கிற ருசி வரவே வரதாங்குதுங்க. அப்படி என்ன தான் அதிசயம் உங்கள் கையில் வச்சிருக்கீங்க அத்தை என்று மாமியாரிடம் அப்படி கெஞ்சுவாள். தேனு வச்சிருக்கேன், அதான் விரல் வையா, பொத்துக்கிட்டு வை இது போயேன் என்று மாமியாரும் மருமகளை சீராட்டுவதை பார்க்க அப்படி பூரிப்பாயிருக்கும் பெரியசாமிக்கு. சாயந்தரமானால் மகனையும் மருமகளையும் நிற்க வைத்து சுற்றி போடுவார் கங்கம்மா. பேய் கண்ணு பட்டாலும் ஊர்கண்ணு கொல்லிக்கண்ணு மட்டுமே படவே கூடாது என்று படப்பிடிப்பு வேறு. உடனே மருமகளுக்கு மட்டும் பாசமகையில் சிலிர்க்காதா என்ன? சட்டென்று சரவணனின் காதில் கிசுகிசுப்பாள். உடனே சரவணன் போய் பெரியசாமியை விடாப்பிடியாக அழைத்து கொண்டு வருவான். அத்தை மாமா 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கோ என்று சடார் என்று காலில் விழுந்து வணங்கியதெல்லாம் இந்த தாடகை மருமகள் தானா என்பதே அவருக்கு திகைப்பாயிருந்தது. காலம்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் தோலுரித்து காட்டுகிறது. கங்கம்மா உயிருடன் இருந்த காலம் வரை குரலை உயர்த்தி பேசும் துணிச்சல் கூட இவளுக்கு இருந்ததில்லை. கட்டின பசு போல் அப்படி கங்கம்மாவின் பின்னால் நின்று கொண்டுதான் பேசுவாள். எல்லாம் கங்கம்மாவோடு போச்சு. இந்த லட்சணத்தில் மல மூத்திர பிரச்சனையை யாரிடம் சொல்ல? நேரத்தோடு சாப்பிட்டால்தானே நேரத்தோடு மருந்தும் வேலை செய்யும். அவரை பற்றி யாருக்கு கவலை? விரக்தியின் எல்லையில் எவ்வளவு நேரம்தான் டிவியையே பார்த்து கொண்டிருக்க? குழந்தைகளையாவது கொஞ்சலாம் என்றால் பேரனின் குழந்தை பயல் இவரை கண்டாலே வீறிட்டு அலறுவான். தாத்தா வீட்டுக்குள் நுழையும் போதே மகனின் அறையிலிருந்து வந்த குரலில் அவர் பெயர் அடிபட ஒரு வினாடி நின்று விட்டார். வெக்க கேடுங்க, முதல்ல இந்த கிழத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். பல்லும் சொல்லும் எல்லாம் போனாலும் கிழத்துக்கு ஆசை மட்டும் போகலை. பல்லை காட்டிக்கொண்டு பார்க்கில் ஒரு பொண்ணு கூட தொடுப்பு வச்சுக்கிட்டு திரியுது. அந்த பொண்ணு ஊட்டி விடாத குறை தான். அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க வலுவில்லை தாத்தாவுக்கு. எப்படி தன்னுடைய அறைக்குள் வந்து சேர்ந்தார் என்பதே அவருக்கு நினைவில்லை. நெட்டுக்குத்தாய் ஜன்னலில் தெரிய வானத்தையே பார்த்து கொண்டிருந்த தாத்தாவுக்கு எங்குமே சூன்யம்தான் தெரிந்தது. விருட்டென்று ஜன்னல் பூட்டுகளை சாவி போட்டு திறந்தார். ஜன்னல் ஹாவென்று திறந்து கொள்ள நாற்காலியை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்றபோது பிரபஞ்சமே வெறும் மாயையாய் அவருக்கு முன்னால் ஓய்ந்து போயிருந்தது. கால்கள் நடுங்க ஒரு காலை ஜன்னல் விளிம்பில் வைத்து ஏறி மற்ற காலையும் தூக்கி வைத்த போதுதான் அவருக்கு அழுகை வந்தது. அதற்குள் நிதானமில்லாமல் சற்று இடற தலை கொப்பர அப்படியே நெருக்குத்தா கீழே வந்து சிமெண்ட் தரையில் சொத்தென்று விழ மூக்குச்சில்லு தேய்த்து கபாலம் தட்டி ரத்தம் பீச்சிட மூத்திரம் சிதறி ஒழுக திறந்த கண்கள் வழியே தாத்தாவின் உயிர் பொட்டென விரிந்தது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.